ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட வேத வசனத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பை நாம் சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். இந்த வேலையிலும் கூட நாம் பார்க்கக்கூடிய செய்தியுடைய தலைப்பு பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமியிலே பார்த்தீங்க அப்படின்னா அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களை சார்ந்த மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா தீமையான காரியத்தில் போயிடக்கூடாது, தேவையில்லாத காரியத்தில் மாட்டிக்கிடக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, தடை செய்வாங்க. அது போக ஒரு வேலையில் இதனுடைய வேலைக்காரங்களுக்கு முதல்ல என்ன செய்வாருன்னா இதை இப்படி செய்யக்கூடாது, அதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்போது கல்வி அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு என்ன செய்ய தண்டனைக்குரிய காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அதே போல் இது உலகத்தில் பல விதமான மக்கள் பல விதமான காரியங்களை பலருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க பண்ணுறது அப்படி இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நினைச்சாரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்காரு. என்னன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. அதுக்கு ஆதாரம் தான் யாக்கோபு 4:7 பார்க்குறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வசனம் என்ன போட்டுருக்குன்னா பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ பிசாசுனா யாருன்னா தீய சக்தி. அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தேவனை விட்டு பிரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட பிசாசானவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு இயேசு ஏன் சொன்னார்னா, இடம் கொடுத்தால் ஆண்டவருடைய கோபம் வரும், நரகத்துக்கு நேராக கொண்டு போய் விடுவான். அந்த ஒரு ஆபத்தில் சிக்கி தேவனுடைய கோபத்தை சம்பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறாரு. சரி, பிசாசுக்கு இடம் கொடுத்து யார் நாசமாக போனாங்க, இடம் கொடுத்து யார் என்னென்னலாம் அவங்க நிறைய காரியத்தை இழந்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக பைபிளில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள்ங்கிற 2 கணவன் மனைவி பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சாரு, இந்த பூமியில மனுஷனை படைத்த பிறகு என்ன செய்ய குறிப்பிட்ட ஒரு கட்டளை கொடுத்தாரு. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை, அது நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்யுங்க ருசிக்காதீங்கன்னாரு. இந்த பக்கம் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, ஜீவ விருட்சத்தின் கனி அது நடுவில் நன்மை அறியத்தக்க கனி இருக்குது. அப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கவனித்து கொண்டிருந்த பிசாசு என்ன செய்யறான், சர்ப்பங்கிறதுக்குள்ள புகுந்து அப்படியே ஆதங்களை ஈஸியாக ஏமாற்றி அவங்கள வஞ்சகம் பண்ணி அவங்கள என்ன செய்யறான், தேவனுடைய கட்டளை விட்டு மீற வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பாவம் செய்கிறான். அதில் முதல்ல ஏமாற்றப்பட்டது யாருன்னா ஏவாள் மூலமா ஆதாம் விழுந்து போனான். அப்போ ஏவாள் பார்த்தீங்கன்னா தேவன் பிசிக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனிக்கு அவள் என்ன செஞ்ச பார்க்க ஆரம்பிச்சான். நல்ல இல்லைங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாதுன்னு தேவன் சொன்னாரு. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு புறக்கணிச்சுட்டு பிசாசு யார் இடம் கொடுத்தா, ஏவாளும் ஆதாமும் சேர்ந்து இடம் கொடுத்தாங்க. முதல்ல ஏவாள் தான் கொடுத்தான். அப்போ இடம் கொடுத்து அந்த காரியத்தை என்ன செஞ்சா பார்க்கும்போது அந்த பழம் என்ன செஞ்சது, பார்வைக்கு இன்பமாக இருந்தது, புசிப்புக்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லி இச்சிக்கப்படத்தக்கதாக அது கண்டு அதை பறித்து பிடிச்சி என்ன செஞ்சா சாப்பிட்டு ஆதாமும் கொடுத்தா, அவனும் புசித்தான். அவன் புசிச்ச மாத்திரத்தில் அவங்க தேவனுடைய மகிமை இழந்து போனாங்க. தேவனுக்கும் அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் கட்டாயி போச்சு. பாருங்க, என்னைக்குமே பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது அது பார்க்கறதுக்கு பார்வைக்கு இன்பமாக தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக தான் இருக்கும். அது மாத்திரமல்ல, அது ஒரு இச்சையாக தூண்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் இடம் கொடுத்து முடிச்சு எல்லா காரியமும் முடிஞ்ச பிறகு தேவன் அங்கிட்டு என்ன செய்வார், விலகி பிற்பாரு, தேவனையே பார்க்க முடியாது. பாருங்க, அவங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம், இடம் கொடுத்தபடினால தேவ மகிமை இழந்து போனாங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகப்பட்டாங்க. நடந்து என்ன, தேவனால விரட்டப்பட்டாங்க அந்த ஏதேனிலிருந்து. அப்போ இதை கேட்டு கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரிகளும், ஆண்டுடைய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் என்ன சொன்னால், இந்த உலகம் பார்த்தீங்கன்னா மோசமான உலகமாக இருக்குது, பாவம் பெருத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இடம் கொடுக்கும்போது தேவனால் துரத்தப்படக்கூடிய சூழல் வந்துடும், தேவ கோபமும் நம்ம மேலே வந்துடும், தேவ மகிமை இழந்து போயிடுவோம். அதுதான் நம்ம அந்த ஆதாம் சபையில் பார்க்குறோம். என்றைக்குமே ஒரு பாவமான காரியம் செய்யும்போது இன்பமாக தான் இருக்கும், இச்சையை தூண்டுற மாதிரி தான் இருக்கும், அது நல்ல ஏற்புடையதாக தான் இருக்கும். ஆனால் தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிடும், தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கி தேவனே நம்ம துரத்த ஒரு மாதிரி பண்ணிடும். அப்போ இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரிகளும் ஆதாம் வேலை போல பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பிசாசுக்கு இடம் கொடுத்தனால தேவனால துரத்தப்பட்டாங்க, தேவ மகிமை இழந்தாங்க. நாம் அப்படி இல்லாதபடிக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் என்ன செய்யணும், கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். எனவே இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதரர்களும் கேட்ட வார்த்தைப்படி தியானிக்கிற அந்த வசனத்துப்படி
பிசாசுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்காமல் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பா இருந்தாலும் சரி, ஊழியமா சரி, வேலையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் வழியாக வாழ்த்துகிறது. ஆமீன், ஆமீன்.